பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்ற மாதிரி நம்ம பயன்படுத்தி வந்த நிறைய பொருட்களை தவிர்க்க ஆரம்பிச்சுட்டு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே. அது எல்லா விஷயங்கள்லுமே இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. மீனவ தொழிலில் மட்டும் என்ன அது சாத்தியமாகாத விஷயமா என்ன? ஆமாங்க, இதற்கு முன்னாடி அதிகபட்ச படகுகளும் சரி கப்பல்களும் சரி பாய்மரங்களை செலுத்தி தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்ஜினு டீசல் எல்லாம் வந்த உடனே இன்ஜின் டீசல்லாம் முன்னாடி இருந்துச்சு. இருந்தாலும் அதோட பயன்பாடு அதிகமாக தேவைப்படுற காரணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா, வேகமாக ஒரு இடத்துக்கு போகலாம். ஆனால் பாய்மரங்கள் இருக்க காலத்தில் என்ன பண்ணணும்னா, அந்த காற்றோட வேகத்தை மட்டும் கணிச்சு அந்த திசையை நோக்கி போவாங்க. காற்று எந்த திசையில் அடிக்குதோ அங்கே மட்டும்தான் படகுகளை செலுத்த முடியும். அந்த மாதிரி காரணங்கள் டீசலை ஓவர்டேக் பண்ணி வந்தனால, டீசல் இன்ஜின்ஸ் ஓவர்டேக் பண்ணி வந்த காரணத்தினால மேக்ஸிமம் பாய்மரங்கள் இன்ஜின்ஸ் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சதுங்க. அது பெரிய பெரிய தொழில்களில் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன தொழில்களில் கூட டீசல் இன்ஜின்ஸ் பாய்மரங்களை ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ஆனால் இப்போவுமே சில நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தள்ளுமடிக்கு போகிறவங்க அதிகபட்சம் பாய்மரங்களை செலுத்தி தான் போகிறாங்க. என்ன காரணம்னா, இப்போ நார்மலாக ஒரு டீசல் ஒரு இடத்த கடத்தி போகணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு 4 இல்லை 5 லிட்டர் வரை தேவைப்படும். ஆனால் பாய்மரங்களை கட்டி செலுத்தி போகும்போது அந்த டீசலோட செலவு மிச்சம்தானே. பாருங்களேன் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப நேரமாக தள்ளுமடியை பற்றியும் பாய்மரங்களை பற்றியும் படகுகளை பற்றியும் பேசுகிறதுல இயற்கையை கவனிக்க மறந்துட்டோம். ஆமாங்க, அது பாருங்களேன், அந்த மார்னிங் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரியான சன்லைட் அந்த கடலில் விழுகும்போது மொத்த கடலுமே ஒரு மாதிரி பளிச்சுன்னு காட்சி அளிக்குது பாருங்க. கடல் எப்பவுமே ஒரு பயங்கரமான பேரழகோட ரசிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. என்னதான் தொழில்நுட்பத்தில் முன்னோங்கி போயிட்டு இருந்தாலும் சில பாரம்பரிய முறைகளை இன்னும் மக்கள் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதை அடுத்த தலைமுறையினருக்கும் சொல்லி கொடுத்துட்டும் வந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, சில முறைகள் மறைஞ்சிட்டா அதை திரும்ப மீட்டெடுக்கிறது ரொம்பவே சிரமமான விஷயங்க. அப்படி ஒரு முறை தான் இந்த பாய்மர படகுல போகிறது. ஏன்னா நவீனமான காலங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கும்போது டெக்னாலஜிஸில் நிறையா புதுமைகள் இயக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி முறைகள் எல்லாம் அழியாமல் பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. பாரம்பரிய முறைகள் எதுவுமே மறைஞ்சு போகாமல் அதை கட்டி காத்து கொண்டு வந்துட்டுருக்காங்க நம்ம மீனவர்கள். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com